வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் மெஷர்லாம் பண்ணலை, அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஒரு எமோஜி வரைய போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரி உங்களுக்கு வரைய தோணுதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் எமோஜி தான் வரைய போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி வரைகிறதுக்கு பதில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பழைய புக்கு இருக்கும் இல்லையா, அந்த புக்கிலேருந்து ஏதாச்சும் பிக்சர்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி எமோஜிஸ் வந்து ஸ்கெட்ச் பென்சிலில் வரைகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு இந்த பிளாக் கலரை வந்துட்டு கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது இழுப்பாமல் இருக்கும். அதாவது இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. பாருங்கள், நான் வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இது கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தேன், அதாவது ட்ரா பண்ணி வச்சுருந்தேன் இதே மாதிரி எமோஜிஸ். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் ஏன்ட்ட வந்துட்டு இது ஒரு மாதிரி பழைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு, இதுலேயும் நான் வந்துட்டு ஒட்டலான்னு வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வரைய முடியல, உங்கள்கிட்ட புக்குமே இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்துட்டு ஏபிசிடி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். பட் நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ரொம்ப சின்னதாக நான் வந்து வரைஞ்சிட்டேன். பட் இந்த மாதிரி வரையக்கூடாது. கொஞ்சம் பெருசாக நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்டிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேப் ஒட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டணும். நான் வந்துட்டு அது மாதிரி பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது டேப்பை வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டிக்கோங்க. நான் அந்த டேப் ஒட்டிட்டேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஏன்னு வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்ததில் எல்லாத்தையும் நம்ம வந்து டபுள் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் டபுள் டேப் எடுத்திருக்கேன். பாருங்கள், என்னை வந்துட்டு நம்ம வரைஞ்சி வச்ச ட்ராயிங்கும் அதில் ஒட்டிட்டு அதை வந்து அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் டபுள் டேப் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு. இது ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எமோஜிஸ்க்கு பதிலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கில் இருக்க பேப்பர் ஏதாச்சும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ட்ராயிங் ஏதாச்சும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்